இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கவனமாக நாம் கேட்கும்போது, அவருக்கு நாம் நம் சத்தத்தின் கேட்டு அதன்படி நடக்கும்போது, கீழ்ப்படியும் போது, நீங்கள் கையிட்டு செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், எந்த வேலையா இருந்தாலும், உன் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? ஆண்டவரின் சத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்றீங்க, ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வேதத்தில் ஒரு தேவ மனிதரை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லுகிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த எந்த காரியமா இருந்தாலும் நம்மிடம் சொல்லுகிற ஜெப விண்ணப்பம் என்றால், கடன் பிரச்சனையிலிருந்து என்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும், இந்த லோன் என்னால கட்ட முடியல, இந்த லோன்ல இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் சிக்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் சிக்கி கொள்வது? பிசாசா இல்ல ஆண்டவரா? இல்ல, நாம தான் இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு சமாதானம் உண்டு. நம் செய்கிற காரியங்களில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று ஐசப்பா நம்ம கிட்ட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை உயர முடியும். சமாதானத்தை பார்க்க முடியும். அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நான் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இனி நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்வது யாரிடத்தில் இருக்கிறது? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உள்ளது. அதை நாம் சரி செய்யும் போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, ஒரு சத்தத்தை கேட்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் எத்தனையோ வார்த்தையின் மூலமாக நம்மோட பேசிக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர், நீங்கள் எளியவர்களாய் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நீங்க கடன் கொடுக்க நீயோ கடன் வாங்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்நாட்களில ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாதபடி இருக்கிற ஜனங்கள் ஏராளம். இன்றைக்கு இந்த சூழ்நிலை
மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கும்படி என்னுடைய காதுகளை திறப்பீராக, என் கண்களை திறக்கும்படி நான் செபிக்கிறேனே என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கையிட்டு செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. மனுஷனுடைய சத்தத்தை கேட்க தேவையில்லை. பேசுகிற எங்களுடைய சத்தத்தை கேட்க தேவையில்லை. ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை எந்த மனுஷன் கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை விரிவாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்கள், ஆண்டவருடைய காரியங்களை கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பின்பற்றும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக. ராஜா, இந்த நேரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வர வேண்டிய பணங்கள் வரட்டும், கதவுகளை திறப்பீராக. அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, வர வேண்டிய பணங்கள் வரட்டும். வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி, கையிட்டு செய்கிற உன் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களாப்பா. இந்த நாளிலே உங்க பிள்ளைகளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. புதிய வேலையை கட்டளிடுங்க. எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. என் தேவ வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. உங்க அக்கினியின் கரம், உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல உங்க பிரசன்னத்துல மூடுங்கப்பா. உங்க ஆண்டவரே, எங்க சிரசுக்கு மேலாக உங்க தெய்வீக பிரசன்னம் இறங்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிற எல்லாம் பொல்லாத காரியங்களில் இருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.